கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையமற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நேற்றும் என்றும் மாறாதவர். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கும் ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்க. தொடர்ந்து என்னுடைய யூடியூப்ல கர்த்தருடைய வார்த்தை அனுதினமும் வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை எப்போதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் உடைய உள்ளங்கள் குளிரத்தக்கதாய் பெரிய காரியங்களை கர்த்தர் நாட்களில் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த காலகட்டத்தில் அநேக விதமான வியாதிகள் மத்தியிலும் அநேக விதமான பலவனம் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நீ உன் தேவனாகிய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணும் வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதோ அநேக வியாதியோடு கூட இருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் உண்மையாக செவி கொடுப்போமானால், அவருடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு நாம் கைகொள்வோமானால் கர்த்தர் அனுதினமும் நமக்கு பலனையும் ஆசீர்வாதமும் கொடுத்து அவர் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நாம் உண்மையாக செவி கொடுப்போமானால், அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்து நிற்போமானால் எப்போதும் நமக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாட்களில் அவர் தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மேல்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.